Hi, my dear 10th and 12th standard students. 11th standard students அரியர் எக்ஸாமுக்கு டேட் கொடுத்துருக்காங்க 2025-26க்கு பப்ளிக் எக்ஸாமுக்கான ஷெடியூல் இன்னைக்கு காலையில் தான் வந்திருந்தது 10:30 10:50 வந்தது. நான் லைவும் 10:50 போட்டிருந்தேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ கம்ப்ளீட்டாக அதை நம்ம பார்த்துடலாம். கொஞ்சம் ஒரு இம்பார்ட்டன்ட் நியூஸ் உங்களுக்கு சொல்லணும், அதுவும் நீங்கள் டே பை டே இன்னையிலேருந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. டைம் டேபிளுக்கான லிங்க் நான் பிடிஎஃப் கொடுத்துட்றேன். ஸோ ப்ராக்டிக்கல் டேட் பார்த்துட்டிங்கன்னா 9 to 14 இது 12க்கு, 10க்கு பார்த்துட்டிங்கன்னா 23 ஆரம்பிச்சு 28 வரைக்கும் முடியுது. இது வந்து அரியர் எக்ஸாம் 11க்கு, சரிங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்த்துடலாம். ஓகேவா? ஓகே, 10க்கு 12க்கு நான் சொல்கிறது ஒன்று தான். ஸோ டைம் டேபிள் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஃபஸ்ட்டு உங்களுக்கு கொஞ்சம் ஒரு வேகம் வரணும், படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த ஃப்ரண்ட் பேஜ், இப்போ நீங்கள் 10th படிக்கிறீங்கன்னா 10த்துக்கான இந்த பேஜ் நீங்கள் எல்லாமே என்ன பண்ணுறீங்க, ஒரு ஜெராக்ஸ் காப்பி மாதிரி போட்டுட்டு நீங்கள் என்ன நோட்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுறீங்களோ அந்த நோட்ஸில் அந்த காப்பியை வச்சுட்டு டெய்லி பார்க்குற மாதிரி வச்சுக்கோங்க. அப்படி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு அந்த டைம் அந்த டேட்டு பார்க்கப்போ உங்களுக்கு கொஞ்சம் படிக்க தோணும். இப்போ அப்கமிங்கில் ஒரு எல்லா எக்ஸாம்ஸ்லையும் ஈஸியாகவே நீங்கள் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணீங்கன்னா, மார்க் வாங்கிட்டீங்கன்னா அந்த ரெகுலேஷன் அப்படியே உங்களுக்கு வந்துடும் படிக்கிறதுக்கு. ஓகேவா? டன். 10th ஸ்டாண்டர்டுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டார்ட் ஆகுது. மறக்காம டிஸ்கிரிப்ஷனில் ஸ்டாண்டர்ட் வைஸ் குரூப்பில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்லாம் ப்ராசஸ் போயிட்டே இருக்கு, அப்டேட் பண்ணிடுவேன். 10க்கு 11/3/2026 தமிழ் மற்றும் இதர மொழி பாடங்கள். நெக்ஸ்ட் 16/3/2026 மண்டே, அதாவது இங்கிலீஷ் எக்ஸாமு. 25/3/2026 அதாவது வெனஸ்டே மேத்தமெட்டிக்ஸு. நெக்ஸ்ட் 30/3/2026 மண்டே சயின்ஸ் எக்ஸாமு. 2/4/2026 தேர்ஸ்டே சோசியல் சயின்ஸ் எக்ஸாம். ஓகேங்களா? ஸோ அப்புறம் 6 வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷனல் லாங்குவேஜ் எழுதுகிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு. ஸோ கேப் ஒன்று எந்தெந்த டே கொடுத்துருக்காங்க, தமிழுக்கு இங்கிலீஷுக்கு மட்டும் தான் கேப் இருக்குது, மேத்தமெட்டிக்ஸுக்கு கேப் இல்லை. கொடுத்துருக்காங்களா? கொடுத்துருக்காங்க. 17, 18, 19, 20, 21, 22, 24 கிட்டத்தட்ட 6 நாளுக்கு மேலே கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லாவே படிக்கலாம், நோ ப்ராப்ளம், பார்த்துக்கலாம் 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, 12க்கு பார்த்துட்டிங்கன்னா என்னென்ன ஷெடியூல்லாம் இருக்குது அப்படின்றத பார்த்துருவோமா? 2/3/2026 பார்த்தீங்கன்னா தமிழ் மற்றும் இதர மொழி பாடங்கள். 5/3/2026 3-4 2 நாள் கேப் கொடுத்துருக்காங்க இங்கிலீஷுக்கு. அடுத்து 9 பார்த்துட்டிங்கன்னா கெமிஸ்ட்ரி அக்கௌண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் ஒன் மோர், நீங்கள் எந்த சப்ஜெக்ட் டஃபஸ்ட்டாக ஃபீல் பண்ணுறீங்க 10th 11th 12th ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் ஸ்டார்டிங்லேருந்தே நம்ம சேனலில் என்னால் எவ்வளோ எஃபோர்ட் போட முடியுமோ அதை எஃபோர்ட் போட்டு உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன் வீடியோஸில். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸாக இருக்கட்டும், மாடல் கொஸ்டின்ஸ் எல்லாமே, சரிங்களா? 13/3/2026 பார்த்துட்டிங்கன்னா ஃபிசிக்ஸ், எக்கனாமிக்ஸ், எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கில்ஸு. 17/3/2026 பார்த்துட்டிங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ், காமர்ஸ், மைக்ரோபயாலஜி இந்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே நடக்குது. 23/3/2026 பார்த்துட்டிங்கன்னா எந்தெந்த சப்ஜெக்ட்ஸ் அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கோங்க, பயாலஜி, பாட்டனி, ஹிஸ்ட்ரி, அதர் சப்ஜெக்ட்ஸ் எல்லாம். நெக்ஸ்ட் 26/3/2026 பார்த்துட்டிங்கன்னா தேர்ஸ்டே நடக்கக்கூடிய எக்ஸாம்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸு, அப்புறம் கல்ச்சரு, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், பயோகெமிஸ்ட்ரி, ஹோம் சயின்ஸ், பொலிட்டிக்கல் சயின்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இந்த கொஸ்டின்ஸ் இந்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே. ஓகேங்களா? இது வந்து 11th ஸ்டாண்டர்டுக்கு அரியர் கேண்டிடேட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. ஓகேங்களா? ஸோ அரியர் கேண்டிடேட் அதாவது எந்த பேட்சில் இருந்துன்னா 2018 இப்போ 2025 அந்த இதில் எழுதுகிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு அரியர் கேண்டிடேட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு எக்ஸாம் டேட்டு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அது அஃபிஷியலாக அப்படியே பாருங்கள். 3 வந்து பார்த்துட்டிங்கன்னா தமிழ், 6 வந்து பார்த்துட்டிங்கன்னா இங்கிலீஷ். நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுற ஸ்டூடெண்ட் மேக்ஸிமம் அரியர் இருக்க மாட்டீங்க. இன்கேஸ் 11th அரியர் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தீங்கன்னா நான் நம்பர் நான் சொல்கிறேன், 7094850 இந்த நம்பருக்கு எனக்கு தயவு செய்து மெசேஜ் பண்ணுங்க. 7094850 உங்களுக்கு நான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தரவிட எல்லாமே உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். மறுபடியும் சொல்கிறேன், 7094850 சரிங்களா? ஓகேம்மா. ஓகே, ஸோ நீங்களும் அப்படியே பொறுமையாக அப்படியே பார்த்துட்டு வாங்க எந்தெந்த சப்ஜெக்ட்லாம் இருக்குது அப்படின்றது. 10/3/2026 கெமிஸ்ட்ரி அக்கௌண்ட்ஸு. 12/3/2026 தேர்ஸ்டே அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸு இந்த சப்ஜெக்ட்லாம் இருக்குது, அப்படி செக் பண்ணிக்கோங்க. 18/3/2026 ஃபிசிக்ஸு, எக்கனாமிக்ஸ் இந்த கேட்டகரி. 24/3/2026 மேத்தமெட்டிக்ஸு, ஜுவாலஜி இந்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே. 27/3/2026 பயாலஜி, பாட்டனி, ஹிஸ்ட்ரி இந்த சப்ஜெக்ட் எல்லாமே. ஓகேங்களா? ஓகே, ஸோ ஓகேப்பா, இந்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி எந்த நோட்ஸ் நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணுவீங்களோ அதை அந்த ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் மறக்காமல் ஒரு ஜெராக்ஸ் காப்பி மாதிரி போட்டுட்டு நீங்கள் வச்சுக்கோங்க பக்கத்தில். இந்த ஃப்ரண்ட் பேஜ் வந்து நான் சொன்ன மாதிரி 10th 12th ஸ்டூடெண்ட்ஸும் வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு இன்னும் நாட்கள் இன்னும் நமக்கு கம்மியாக இருக்குது அப்படின்ற மாதிரி மைண்ட் ஃபீல் ஆகி நீங்கள் படிக்க ஆரம்பிப்பீங்க. அப்போ தான் உங்களுக்கே ஒரு வேகம் வந்து நீங்கள் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. அது நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். ஓகேவா? ரிசல்ட்ஸ் எப்போ அப்படின்னு பார்த்தோன்னா 12க்கு வந்து 18 இல்லை 8/5/2026 வந்து உங்களுக்கு ரிசல்ட் பப்ளிஷ் ஆகுது. 10க்கு பார்த்துட்டிங்கன்னா 25/2026. ப்ராக்டிக்கலுக்கு பார்த்துட்டிங்கன்னா அரியர் எக்ஸாம் 11th ஸ்டாண்டர்டுக்கு பார்த்துட்டிங்கன்னா 25/2026.
இவ்வளோதான் உங்களுக்கு ஷெடியூல். இதற்கான லிங்க் எல்லாமே உங்களுக்கு நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் தரேன். ஒன் மோர், பப்ளிக் எக்ஸாம் லாஸ்ட் 3 year to 4 year நடந்த கொஸ்டின் பேப்பருக்கான லிங்க் உங்களுக்கு நான் கமெண்ட்டில் பின் பண்ணிடுவேன். 10th 12th 11th நான் கொடுத்துறேன். அது எல்லாமே நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் இப்போலேருந்தே நீங்கள் லைட்டாக அதை டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் ஸ்டடி பண்ணாலும் சரி, நீங்கள் ஃபியூச்சரில் ஒரு 3 to 4 months நீங்கள் அதை ரெஃபர் பண்ணாலும் சரி, அதை பார்த்துக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி ஹைப் பண்ணிக்கோங்க. நான் சொன்ன மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு நான் சொன்ன வேவை ஃபாலோ பண்ணுறீங்களா அப்படின்றது எஸ்ஆர் அப்படின்றது உங்களுக்கு இருந்ததுன்னா எஸ்ஆர் அப்படின்றது மென்ஷன் பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்டார்டிங்லேருந்தே நீங்கள் ஒரு ஜெராக்ஸ் காப்பி மாதிரி போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். அப்கமிங்கில் எல்லா எக்ஸாம்ஸும் நீங்கள் நல்லா மார்க் வாங்கலாம். ஓகே, அடுத்தடுத்து மீண்டும் வீடியோவில் சந்திப்போம். See you all.